நமஸ்காரம். குழந்தைகளே, உங்களுடைய லீவெல்லாம் அநேகமாக முடிஞ்சிருக்கும். இனிமேல் ஸ்கூலுக்கு கிளம்புறோம். ஊருக்கெல்லாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் விட்டு போன சில கதைகளை சொல்லும்படி ஊருக்கு போன குழந்தைகள்லாம் கேட்டிருக்கேன். நாங்கள் ஊருக்கு போனால் கூட நீங்கள் இந்த விக்ரமாதித்தன் கதை சொல்லுங்க பாட்டி, நாங்கள் அங்கேருந்தே கேட்போம் அப்படின்லாம் ஒரு அன்பு கட்டளை இட்டு போயிருக்குகள் குழந்தைகள். அதுங்களுக்காக திருப்பியும் விக்ரமாதித்தன் கதையை விட்டு போனதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேயா? ஏற்கனவே விக்ரமாதித்தன் தேவேந்திரன் கிட்டேருந்து சிம்மாசனத்தை எப்படி வரம் மூலமாக பெற்று இங்கே ஆட்சி புரிந்தான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? 1000 வருஷங்க அந்த சிம்மாசனத்தில் அவன் அமர்ந்து ரொம்ப சிறப்பாக ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னேனோ இல்லையோ? இப்படி பட்டியும் விக்ரமாதித்தனுமா அந்த உஜ்ஜயினி நகரத்தில் அந்த அழகான ரத்தின சிம்மாசனத்தில் 32 பதுமைகள் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து ரொம்ப நன்னா ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கா. இந்த நிலையில் என்ன ஆறுது, அந்த உஜ்ஜயினி மாகாளி பட்டணம் இருக்கும் இல்லையோ, அந்த பட்டணத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சுடுகாடுன்னு சொல்லுவா இல்லையா, அது இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு காளி கோயில் இருக்குது. அந்த காளி கோயில் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அந்த சுடுகாட்டுக்கு ஓரமாக, அதாவது எண்டில், இந்த பக்கம் எண்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குது. அந்த முருங்கை மரத்தில் ஒரு வேதாளம் ஒன்று தலைகீழ தொங்கின்னு இருக்கு. ஞானசீலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவன். அவன் முனிவன்லாம் கிடையாது, அவன் ஒரு சரியான ஃப்ராடு. அவனுடைய எண்ணமே என்னன்னா தெரியுமா? அந்த வேதாளத்தையும் அந்த காளி கோயில் இருக்கிற அந்த காளியையும் தன் படுத்திண்டு விக்ரமாதித்தன் இருந்தானோ இல்லையோ, அமர்ந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கானோ இல்லையோ, அந்த சிம்மாசனத்தையும் கவர்ந்துட்டு அதில் தான் உட்காந்து இந்த உலகத்தையே ஆட்சி செய்யணும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ராஜாக்களும் அவனுக்கு அடிப்பணியும், இன்க்ளூடிங் காளி மாதா. எப்படி இருக்குது பார்த்துங்க, பேராசை இல்லையா? அவன் நினச்சதெல்லாம் அவனுக்கு சாதிக்கணும், என்றைக்குமே இளமையோடு இருக்கணும். இந்த மாதிரி பல பல கோரிக்கைகள் அவனுக்கு இருக்குது, ஆசைகள் இருக்குது. அதுக்காக அவன் தவம் பண்ணிட்டு இருக்கான். அப்போது ஒரு நாளைக்கு அந்த காளி தேவி கேட்குறா, நீ என்னப்பா இவ்வளோ உக்ரகமாக தவமெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம்னு கேட்கும்போது அவன் தன்னுடைய ஆசையை சொல்கிறான். இந்த மாதிரிம்மா, நான் என்றைக்கும் இளமையோடு இருக்கணும், நான் எல்லா ராஜாக்களுக்கும் நான் ராஜாவாக இருக்கணும், நான் என்றைக்கும் அந்த சிம்மாசனத்தில் இருந்து ஆட்சி புரியிறானே அந்த விக்ரமாதித்தன், அந்த சிம்மாசனம் என் கைக்கு வரணும். எல்லாத்தையும் விட அந்த முருங்கை மரத்தில் அந்த சுடுகாட்டில் தொங்கின்னு இருக்க வேதாளம், அந்த வேதாளம் எனக்கு வசப்படணும். அது என் வசப்பட்டுனா நான் என்ன வேணாலும் சாதிக்கலாம். நீயும் நான் எப்பெல்லாம் கூப்பிட்றேனோ அப்போல்லாம் எனக்கு அருள் புரியணும். இத்தனை கோரி கேட்குறான். அடப்பாவி, இவனுக்கு இருக்கிற பேராசையை பார்த்தியா? இப்படியெல்லாம் கேட்குறானே இவன் அப்படின்னு மனசுக்குள்ளே சிரிச்சிக்கிறான். அவன் நினச்சிக்கிறான், ஆஹா நம்ம கேட்ட ரொம்ப புத்திசாலியாக கேட்டிருக்கோன்னு காளி தேவி ரொம்ப சந்தோஷப்படுறான்னு அவன் நினச்சிக்கிறான். சரிப்பா, நீ கேட்குறதெல்லாம் நான் தரேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு நீ ஒரு வேலை பண்ணணுமே. என்னென்னா, 1000 மன்னர்களுடைய தலையை வெட்டி இந்த யாக குண்டத்தில் நீ போடணும். இப்போ யாகம் பண்ணிட்டு இருக்கியோ இல்லையோ, இந்த யாக குண்டத்தில் 1000 தலைகளை கொண்டு போடணும். ஏன்னா ராஜாக்கள் தலை. அந்த மாதிரி போட்டியனாக்கா நீ கேட்குறதெல்லாம் நானும் தரேன் அப்படிங்கிறான். 1000 ராஜா தலை தானே, என்னால் முடியாதது எதுவுமே இல்லை, நான் கொண்டு போட்டு விட்றேன், நான் பூஜை பண்ணுறேன், யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறான், அன்னியில் அவன் என்ன பண்ணுறா, காளி உன் பேராசை தான் உனக்கு அழிவு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவள் போயிடுறான். காளி தேவி மறைஞ்சு போயிடுறா. அன்னிலேருந்து இவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு ராஜாக்கிட்டேயும் போவான், ஏதோ ஒரு கதையை சொல்லுவான், அவளை இந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு கூட்டின்னு வருவான். என்ன பண்ணுவான், அவகிட்ட எதையோ ஒரு கதையை சொல்கிறானோ இல்லையோ, அப்படியே அவளை சொல்லி மைமறக்க வச்சு அவள் தலையை வெட்டி அந்த குண்டத்தில் போட்டுருவான். இப்படியே அவன் 999 தலை, 999, ஓகேயா, அவ்வளோ தலையை வெட்டி அவன் போட்டுடுறான். இன்னும் ஒரே ஒரு தலை பாக்கி. யோசனை பண்ணுறான், இன்னும் ஒரு தலைக்கு நம்ம என்ன பண்ணுறது, ஆல்மோஸ்ட்
எல்லா ஃபேமஸ் ராஜாக்கள், ஃபேமஸ் சிற்றரசர்கள் எல்லார் தலையும் வெட்டியாச்சு. நீ யார் இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணி விக்ரமாதித்தன் இருக்கானே, நமக்கு அந்த சிம்மாசனம் வேணும் இல்லையா? அந்த விக்ரமாதித்தனை கூட்டினு நம்ம பலி குறிச்சிட்டோம்னாக்க நமக்கு ஒரே கல்ல 2 மாங்காய் ஆயிடுமே. சிம்மாசனமும் கிடச்சிரும், விக்ரமாதித்தனையும் ஒழிச்சா மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உஜ்ஜயினிக்கு போகிறான். ரொம்ப சாதுவான முனிவர் மாதிரி போயிட்டு ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு மாதுளம்பழத்தை ராஜாவுக்கு கொடுத்துட்டு வந்துடுறான். ராஜாவும் என்ன பண்ணுறான், மந்திரிக்கிட்ட கொடுத்து இதை வைங்கோ அப்படின்னு விட்றான். இப்போ தெய்வம் வருவான், ராஜாவுக்கு வாழ்த்து சொல்லுவான், ஒரு மாதுளம்பழத்தை தருவான், அப்படி போயிடுவான். ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, இவன் வழக்கம் போல் வந்து மாதுளம்பழத்தை கொடுத்துட்டு திரும்பி போயிட்டான். அந்த நேரம் அந்த அரண்மனைக்கு ஒரு குரங்கு வந்துடுறது. அது என்ன பண்ணுறது, இந்த மாதுளம்பழத்தை எடுத்துடுறது. ஐயோ, மாதுளம்பழத்தை குரங்கு எடுத்துன்னு போகிறது, அந்த பிடிக்க போகிற பிறகு தொப்புன்னு கீழப்பட்டு அது போயிடுது. அந்த மாதுளம்பழத்துலேருந்து என்ன இருக்கணும், உள்ள அந்த பழம் இருக்கணுமோ இல்லையோ, முத்து முத்தா அந்த இது இருக்கணுமோ இல்லையோ, அது இல்லை. மாதுளம்பழத்துக்குள்ள ரத்தினங்கள் சக்கச்சவேல்னு ஜொலிக்கிறது. ஆஹா, இது நல்லாது, அந்த முனிவர் ஏற்கனவே கொடுத்துட்டு போயிருக்காரு பாருங்க, அதெல்லாம் எடுத்துன்னு வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லா மாதுளம்பழங்களையும் புதைச்சி பார்த்தா எல்லாத்துக்குள்ளேயும் ரத்தினங்கள் இருக்குது. அப்போ இந்த பட்டி சொல்கிறான், அண்ணா அண்ணா, இந்த முனிவன் சாதாரணப்பட்டவன் இல்லை, இவங்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டி சொல்லுவான். ஆமாம்ப்பா, நானும் அதையே தான் நினைக்கிறேன் அப்படின்போது மறுநாள் அதே முனிவர் வரான், அதே மாதுளம்பழத்தை தரான். அப்போ சொல்ல, முனிவரே முனிவரே, நீங்கள் தினம் வரீங்க, என்னை வாழ்த்துறீங்க, ஒரு மாதுளம்பழத்தை கொடுத்துட்டு போகிறீங்க, ஆனால் உங்களுடைய கோரிக்கை என்னன்னே சொல்லலையே, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமா, உங்களுக்கு ஏதாவது நான் செய்யக்கூடியது இருந்தால் சொல்லுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னும். எனக்கு ஒன்று இருக்குப்பா, நான் வந்து ஒரு யாகம் நடத்தின்னு இருக்கேன், அந்த யாகத்துக்கு உன்ன மாதிரி ஒரு தைரியமான ஒரு ராஜா வந்து எனக்கு காவலுக்கு வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ வருவியா? நிச்சயமாக நான் வரேன். நீ எப்போ வரணும்னா கிருஷ்ணபட்சத்து சதுர்தசி அன்னைக்கு நீ வரணும் அப்படிவா. அதுக்கு என்ன, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் போயிடுறான். இவனும் கரெக்டாக அந்த கிருஷ்ணபட்சத்து சதுர்தசி அன்னைக்கு அந்த முனிவன் இருக்கிற அந்த ஞானசீலன்கிற முனிவன் இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், இவ்வளோ பெரிய ராஜா நம்ம சொன்ன உடனே வந்துட்டான் பார் அப்படின்னு. அப்பா, இன்னையோட நம்மளுடைய கவலையெல்லாம் தீர போகிறது, நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற போகிறதுன்னு அவன் நினச்சின்ட்டு என்ன பண்ணுறான், விக்ரமாதித்தா, இந்த ஊர் எல்லையில், இந்த காளி கோவில் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் சுடுகாடு இருக்குது இல்லையா, அந்த எல்லையில் ஒரு முருங்கை மரம் இருக்குது, அதில் தலைகீழாக ஒரு வேதாளம் இருக்குது, அந்த வேதாளத்தை நீ பிடிச்சின்னு வரணும்னு. அதுக்கு என்ன, நான் போய் எடுத்துன்னு வரேன், அந்த வேதாளத்தை பிடிச்சின்னு வரேன்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். சுடுகாட்டுக்கு போகிற வழியெல்லாம் ஒரே முள், ஒரே கல், ஒரே அங்கங்கங்க பாம்பு நெளியறது, மேலே அந்த மரத்து மேலெல்லாம் பாம்பு தொங்குறது, ஆந்தம் ஒரே கத்துறது, கோட்டான் கத்துறது, ஒரே புதராக இருக்குது, இருட்டாக இருக்குது. கிருஷ்ணபட்சம் இல்லையா, இருட்டாக தானே இருக்கும், கிருஷ்ணபட்சம்னா தேய்பிரை, இருட்டாக தானே இருக்கும். அவன் அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலையே படல, அவன் எப்பேற்பட்ட ராஜா அவன் இல்லையா. அவன் போகிறான், முருங்கை மரத்துக்கிட்ட போகிறான், அங்கே வேதாளம் டிங்கு 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 டிங்குன்னு ஆடின்னு இருக்கு வேதாளம். அதை ஒரே பாஞ்சி அதை பிடிச்சி தோல் மேலே போட்டுக்கிறான், வரான். வேதாளம், ராஜா ராஜா, நீ ரொம்ப தைரியமானவன் தான், நீ இது வரைக்கும் வந்து என்னை பிடிச்சின்னு போனவா யாருமே இல்லை, ஆனால் மரத்து மேலேருந்து என்னை தூக்கி தோளில் போட்டதுனாலேயே நீ ஜெயிச்சுட்டேன்னு நினச்சிக்காத. இப்போ போகிற வழியில் உனக்கு கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் சில கதைகள்லாம் சொல்லுவேன், அந்த கதைகள்லேருந்து சில கேள்விகள்லாம் கேட்பேன், அந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லணும். பதில் தெரியலனாக்கா நான் திருப்பி போய் முருங்கை மரத்து மேலே ஏறின்றுவேன், சரியா? சப்போஸ் உனக்கு பதில் தெரிஞ்சும் நீ சொல்லலைன்னா உன் தலை சுக்குநூறாக வெடிச்சிரும். இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்ட்டு இவன் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் இருக்கான். சரி, நான் இப்போ கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதாளம் என்ன பண்ணுறேன், 24 கதை சொல்கிறது. யாருக்கு? விக்ரமாதித்தனுக்கு. அந்த கதையெல்லாம் நம்ம அப்புறமா சொல்லலாம். இப்போ அந்த ஞானசீல முனிவனை விக்ரமாதித்தன் எப்படி ஜெயிக்கிறாங்கிறத மட்டும் இப்போ சொல்லலாம், ஓகேயா? அவன் அங்கேருந்து வரான். முனிவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, வேதாளத்தை அழிச்சுன்னு வந்துட்டியா, சரி அதை ஓரமாக அதை கட்டி வை, நீ போய் குளிச்சுட்டு வா. சரி, நீ இவனும் போய் சுடுகாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கானே, அப்படியே வா, கோயிலுக்கு போவா இல்லையா. குளிச்சுட்டு வரான்.
பூஜையெல்லாம் பண்ணணுங்கிறான். இதுக்கு நடுவில் என்ன ஆகுது, இந்த வேதாளம், ராஜா ராஜா நீ ரொம்ப நல்லவன், நீ அந்த ஞானசீல முனிவன் சொல்கிறத நம்பி நீ வந்துட்ட, அவன் ரொம்ப கெட்டவன், அவன் வந்து உன்னை என்ன பண்ண போகிறான், அவன் இது வரைக்கும் 999 தலையை பலி கொடுத்துருக்கான், நீ 1000ஆவது நபர், உன் தலையை பலி கொடுத்துட்டான்னா காளி தேவி தோன்றி அவனுக்கு வேணுங்கிற வரமெல்லாம் தந்துடுவா, நானும் அவனுக்கு அடிமையாயிடுவேன், அப்புறம் இந்த உலகத்தை அந்த அரக்கன் ஆள போகிறான், அவன் அவ்வளோ கெட்ட, ராட்சசரை விட கெட்டவன் அவன், நீ வந்துக்கு அது இடம் கொடுக்காத, நீ புத்தி சாதுரியமாக சமயோசிதமாக அவங்கிட்ட நீ வந்து பேசி உன்னை நீ காப்பாற்றிக்கோ அப்படின்ட்டு சொல்லிடுறது. அது வர வழியிலே சொல்லிடுறது, இந்த 24 கதையை சொல்கிறதோ இல்லையோ அப்போவே சொல்லிடுறது. இவனும் வரான், பூஜை பண்ணணும், வாப்பா குளிச்சிட்டியா வா அப்படின்னு பூஜையெல்லாம் பண்ணுறான். ஐயா நான் வந்து பெரிய ராஜாவாக இருந்தவன், எனக்கு இந்த பூஜை அதெல்லாம் தெரியாது, ஏதோ எங்கள் அரண்மனையில் எதாவது பண்ணி வச்சுருப்பா, நான் போய் 2 பூவை போட்டு வணங்கிட்டு வந்துடுவேன், எனக்கு அவ்வளோதான் தெரியும், நீங்கள் சொல்லி தந்தீங்கன்னா நான் பண்ணுறேன். அதுக்கு என்னப்பா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரான். இவனும் அதே மாதிரி பண்ணுறான். எல்லாம் முடிஞ்சு இப்போ கழுத்தை வெட்டணும். இப்போது விக்ரமாதித்தா நீ சாஷ்டாங்கமாக காளியை வந்து நமஸ்காரம் பண்ணு. உடனே 2 கையால் தரையை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறான். இது இல்லைப்பா, தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், தரையில் விடணுமா, அதுக்கு என்ன அப்படின்னு மண்டி போட்டு அப்படி குனிஞ்சி பண்ணுவாளாங்க. ஐயோ இப்படி இல்லைப்பா, சாஷ்டாங்கமாக பண்ணுப்பான்வா. ஐயா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு மகாராஜா, எனக்கு இந்த குனிஞ்சி நிமிந்து இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியாது, நமஸ்காரம்லாம் நான் பண்ணினதில்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் சொல்லி காமிங்கோ, எப்படின்னு செஞ்சு காமிங்கோ, அப்போ நான் செய்கிறேன். உடனே இந்த லூஸ் என்ன பண்ணுறது, இந்த முனிவர், அதுக்கு ஒன்றும் அறிவெல்லாம் போயிடுது. ஏன்னாக்கா கடைசி கட்டத்தில் இருக்குது, இந்த விக்ரமாதித்தன் தலையை வெட்ட போகிறோங்கிற அந்த நினப்பில் அது இருக்குது, மீதெல்லாம் மறந்துடுத்து, யோசனை பண்ணுற திறன்லாம் இல்லை. நேராக சாஷ்டாங்கமாக விழுந்தது பாரு, டகால்னு வாழை எடுக்கிறான், முனிவர் தலையை வெட்டிடுறான். தலை போய் டமால்னு போய் ஓமகுண்டத்தில் விழுந்துடுத்து. உடனே காளி தேவி தோன்றி, விக்ரமாதித்தா உன்னுடைய இந்த தைரியத்தையும் சமயோசிதமான உன்னுடைய அந்த செயல் திறனையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். இவன் ரொம்ப பொல்லாதவன், இது வரைக்கும் 999 ராஜாக்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், நீ வந்து அதுலேருந்து வந்து தடுத்து நிறுத்திட்ட, ஒரு நல்லவங்கிட்ட இந்த வேதாளம் போகிற, இந்த வேதாளம் வந்து உனக்கு இனிமேல் அடிமையாக இருக்கும், நீ சொல்கிற வேலையெல்லாம் செய்யும், இந்த வேதாளத்தை நீ துணையாக கொண்டு நீ வந்து நீடூழி வாழ்ந்து இந்த உலகத்திலேயே விக்ரமாதித்தனை மாதிரி ஒரு ராஜா இல்லை அப்படிங்கிற முறையில் நீ ஆட்சி செய்வ, உனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்பா. அம்மா இந்த 999 ராஜாக்களும் உயிர் பிழைக்கணும் அப்படின்வான். ஆகா என்ன ஒரு காருண்யமான சிந்தனைப்பா உனக்கு, நான் அத்தனை பேரும் உயிர் பிச்சுடுறா. விக்ரமாதித்தனும் வேதாளத்தை கூட்டிட்டு வந்து உஜ்ஜயினி நகரத்துக்கு வந்து சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிகிறான். இனிமேல் வேதாளம் சொல்கிற கதைகள், விக்ரமாதித்தன் பண்ணுற சாகசங்கள்லாம் வர வர சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.